ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் யூனிட்ல இருந்து ஒரு 25 கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இந்த லைவ் டெஸ்ட்ல பார்க்கக்கூடிய 25 கொஷினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஓகே, ரெடி அப்படின்னா தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம கொஷின்ஸ் பார்த்துலாம். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் டெஸ்ட் எழுதும் பொழுது ஒரு பேப்பர் பேனா கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷனுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட்டோட முடிவில் எத்தனை கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் ரைட்டாக பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அண்ட் இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த மறவன், இப்பெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? சரி, யாரு யார சொன்னா? பாரதியார சொல்லியிருக்காங்கன்றது கொஸ்டினை பார்த்தாவே தெரியுது. யார் சொன்னா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? சுரதா, ஔவையார், பாரதிதாசன், திருவிக. வெரி குட். வெரி குட். சரி, ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரை வந்து யார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வரிசையாக நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பாரதி யாரு பாரதி தாசன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஓகேவா? ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்து எழுதுக. என்றென்றும் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரித்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? என்றென்றும், என்றும் பிளஸ் என்றும், என் பிளஸ் என்றும், என்று பிளஸ் என்றும். இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸோ நான் கொஷினை கொடுக்குற டைம் போதுமானதாக இருக்கா அதை பற்றி கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, என்று பிளஸ் என்றும் அப்படிங்கிறது தான் என்றென்றும் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இளமை பெயர் தருக. அதாவது ஒவ்வொரு விலங்குகளுக்கான இளமை பெயர்கள் இருக்கும் இல்லையா? யானை அப்படிங்கிறதுக்கான இளமை பெயர் வந்து என்ன? குருளை, கன்று, குட்டி, பரல். இளமை பெயர்கள் ரொம்ப முக்கியம்பா. இளமை பெயர், மரபு பிழை, மரபு அந்த சொல், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, வெரி குட். இளமை பெயர் யானையை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா, யானைக்கு வந்து குருளை, கன்று, குட்டி, பரல். கன்று தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குருளை என்பது எந்த விலங்கின் இளமை பெயர்? சிங்கம், புலி, பசு, யானை. இந்த குருளை அப்படிங்கிறது எதனுடைய இளமை பெயர்? சொல்லுங்க. குருளை அப்படிங்கிறது எதனுடைய இளமை பெயர்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன்
ஏ சிங்கம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? குருளை அப்படிங்கிறது என்னது? சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவோம். சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது, இனிமே சிங்க குருளைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒலி மரபு தருக. பசு அப்படிங்கிற சொல்லுக்கான அந்த மரபு வந்து என்ன? கத்தும், முழங்கும், கதரும், பிளிரும். பசு என்ன பண்ணும்? பசு வந்து என்ன பண்ணும்? வெரி குட். ஆப்ஷன் சி கதரும். பசு என்ன பண்ணும்? கதரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒலி மரபு தருக. புலி. புலி வந்து என்ன பண்ணும்? முழங்கும், பிளிரும், கத்தும், உருமும். உருமும். இதுல எது வரும்? புலி வந்து என்ன பண்ணும்? புலி வந்து உருமும். ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ். பாரதிதாசன், தந்தை பெரியார், வ.உ.சி., பெருஞ்சித்திரனார். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில ஈடுபட்டவர். எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னாவே 2 பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த 2 பேர்ல இங்க யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? அந்த தமிழோட எழுத்தோட வரி வடிவத்துல சீர்திருத்தம் மேற்கொண்ட 2 பேர்ல யார் இங்க இருக்கார் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தந்தை பெரியார். ஓகேவா? வீரமா முனிவரும் தந்தை பெரியாரும் வந்து இந்த எழுத்து சீர்திருத்த பணிகள் செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல நமக்கு இப்ப கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் அந்த குழப்பங்களை களைந்தவர் யார்? டேஷ். வீரமாமுனிவர், பெருஞ்சித்திரனார், தந்தை பெரியார், வ.உ.சி. எழுத்துக்கள்ல அந்த புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அதனால வரக்கூடிய அந்த குழப்பங்களை யார் வந்து இது பண்ணது, சால்வ் பண்ணது? புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்கள். வெரி குட். ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் தான் வந்து இந்த புள்ளிகளால ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களை வந்து சரி செஞ்சார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர். நெட்டெழுத்து நெடில் எழுத்துக்கள் ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யாரு? பவணந்தி முனிவர், நன்னூலார், தொல்காப்பியர், வீரமாமுனிவர். வந்து நெட்டெழுத்துக்கள் ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா வந்து பவணந்தி முனிவர். நன்னூல் எழுதினவர் வந்து பவணந்தி முனிவர். அவர் என்ன சொல்லியிருப்பாரு? மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அதுல 2 குறில் எழுத்துக்கள், ஒண்ணு வந்து நோ, இன்னொன்னு தூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து நெடில் எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த நெடில் எழுத்துக்கள் ஏழும் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், காட்டு பசுவுக்கு டேஷ் என்று பெயர். அரிமா, பரிமா, நரிமா, ஆமா. காட்டு பசுவுக்கு டேஷ் என்று பெயர். இது முக்கியமான கொஸ்டின்பா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நம்ம ப்ரீவியஸ் இயரை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ணி இல்லை, கனெக்ட் பண்ணி. ஓகேவா? ஓரளவுக்கு அதோட தொடர்புடையதாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அதை தனியாக கொடுக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் படிக்க முடியாது இல்லையா, அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் கலந்து தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஆமா அப்படிங்கிறது தான். ஓகேவா? என்னது? ஆமா அப்படிங்கிறது தான்
இந்த காட்டு பசுவுக்கான பெயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை டேஷ் என்கிறோம். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை என்னன்னு சொல்றோம்? மாநாடு, மாநிலம், மாஞாலம், மாநிறம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் மாநிலம் பி. ஓகேவா? பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் யார்? ர. இளங்குமரனார், தமிழ்குமரன், பருதிமார் கலைஞர், இறையரசன். செந்தமிழ் அந்தணர் அப்படின்னு சொல்றது யார? வெரி குட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழ் அந்தணர் யாரு? ர. இளங்குமரனார் தான். ஓகேவா? இவருடைய நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதை வந்து பொருந்தாததுல கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஷ். மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம். ஆயுத எழுத்து என்ன? அக்கன்னா. ஸோ இது எந்த இடத்துல நமக்கு பிறக்குது? மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஓகேவா? வெரி குட். இது பார்த்தீங்கன்னா தலை தான் ஆன்சர். ஏன்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆயுதத்தால தலையில அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆயுத எழுத்து எங்க பிறகுதுன்னா தலைன்னு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ். மெல்லின மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், இடையின மெய் எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்கள். மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து என்ன? வெரி குட். இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் டி, வல்லின மெய் எழுத்து. ஓகேவா? அதாவது கசட தபரால இருக்கக்கூடிய அந்த மெய் எழுத்து. ஓகேவா? கசட தபர. ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய அந்த மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து டேஷ். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து டேஷ். இம்மு, இவ்வு, இப்பு, இ. இதை நீங்க வந்து சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எதை சொல்லும் பொழுது கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் வந்து இணைகிறதுனால அந்த எழுத்து வருது. சொல்லி பாருங்க. ஓகேவா? இந்த 4 எழுத்தையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. வெரி குட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ரொம்ப ஈஸியானது தான். இவ்வு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய உதடு இருக்கு இல்லையா, கீழ் இதழ், கீழே இருக்கக்கூடிய உதடும் மேல இருக்கக்கூடிய அந்த பல்லும் வந்து என்ன பண்ணும்? இணையும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இம்மு, இத்து, இன்னு. இதை வந்து எப்படி பிறக்குது அப்படிங்கிறத பொருத்தி ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகேவா? நாவின் இடை, அன்னத்தின் இடை, நாவின் நுனி, மேல்வாய் பல்லின் அடி, நாவின் முதல், அன்னத்தின் அடி, நாவின் நுனி, அன்னத்தின் நுனி. ஓகே, சரி, இதை பொருத்தி என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. ஓகேவா?
இக்கு இங்கு இது வந்து எப்படி பிறக்குது? இக்கும் இங்கும் என்ன பண்ணும்? நாக்கோட முதல் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதி. ஓகேவா? 3 தான் ஃபர்ஸ்ட் வரும். 3 இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் 2 இருக்கு. ஸோ வந்து அடுத்தது பார்க்கலாம். இச்சு இஞ்சு. ஓகேவா? இச்சு இஞ்சுன்னு பொழுது என்ன வரும்னு பாருங்க. நாக்கோட இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்தும். இடை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உள்ளது தான் வருது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஈஸியாக சொல்லிடலாம். இம்மு வந்து நாக்கோட நுனி அன்னத்தோட நுனி பகுதியை தொடுவதால். இந்த வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி. ஓகேவா? சாரி மாற்றி சொல்லிட்டேன். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. எது? இந்தும். ஓகே, ஸோ 3 1 4 2 ஏ தான் ஆன்சர். ஸோ இது மாதிரி 2 இது தெரிஞ்சால் கூட நீங்கள் ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பறவைகளின் ஒலி மரபு தருக. கோழி வந்து என்ன பண்ணும்? கூவும், குணுகும், கொக்கரிக்கும், அலரும். இது முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதில் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்த்ததுல. ஓகே, அதுவும் பர்டிகுலராக இந்த ஒலி மரபு, மரபு சொல், அந்த மரபு, அந்த ஒலி, அதெல்லாம் வந்து அதாவது அந்த இளமை பெயர் இருக்கு இல்லையா, அது அப்புறம் மரபு ஒலி. ஓகேவா? ஒலி மரபு இது ரொம்ப முக்கியமானது. சரி, கோழிக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஆப்ஷன் சி, கொக்கரிக்கும். ஓகேவா? கோழி வந்து கூவாது, குணுகாது, அலராது, கொக்கரிக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தொகை மரபு தருக. முக்கியமான கொஸ்டின்பா. இப்பெல்லாம் இதுக்கு நிறைய கேட்குறாங்க. மக்களுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம்? நிறை, மந்தை, நெரிசல், கூட்டம். தொகை மரபு மக்களுக்கு வந்து என்னது? கூட்டம் தான் வரும். ஓகேவா? நெரிசல் வராது. மந்தைக்கு வந்து ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். ஸோ வந்து எதுவும் கிடையாது. ஆணிரைன்னு சொல்லுவோம், மாநிறைன்னு சொல்லுவோம். ஆணிரைன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. மந்தை நிறையெல்லாம் வராது. ஓகேவா? நெரிசலும் வராது. கூட்டம், மக்களுக்கு வர்றது வந்து கூட்டம் தான். மற்றதுக்கு என்ன வருங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வினை மரபு தருக. கூடை அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான வினை மரபு வந்து என்ன? எழுப்பு, முடை, வனை, பருகு. எழுப்பு, முடை, வனை, பருகு. வினை மரபு. வினைனா ஃபர்ஸ்ட் என்ன? செயல். ஓகேவா? இந்த செயலுக்கான மரபு வந்து என்ன வரும்? கூடைக்கு என்ன சொல்லுவோம்? கூடைக்கு வந்து முடைன்னு சொல்லுவோம். ஓகேவா? கூடை, முடை அப்படின்னு தான் சொல்லுவோம். பானைக்கு தான் வனைன்னு சொல்லுவோம். சுவருக்கு எழுப்புன்னு சொல்லுவோம். தண்ணீர், நீர் பருகு, அதுக்கு வந்து பருகு அப்படின்னு சொல்லுவோம். தேநீர் பருகு, அந்த மாதிரி சொல்றதுக்கு பருகுன்னு சொல்லுவோம். ஓகேவா? கூடைக்கு என்ன வரும்? முடை அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூக்கு வந்து என்ன வரும்? பொய், பரி, எழுப்பு, வனை. இப்பதான் சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தான். பூக்கு என்ன வரும் சொல்லுங்க? பூக்கு வந்து கொய் தான். ஓகேவா? பூ கொய், பூ கொய்துவா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்தாகும். கழுத்து உயிரெழுத்து பிறக்கும் இடமாகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்தாகும். கழுத்து இடம் பிறக்கும் உயிரெழுத்தாகும். இதுல எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா?
உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கலைச்சொல் தருக. சித்திர எழுத்து அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? எபிகிராம், எபிகிராஃப், லெக்சிகோகிராஃப், பிக்டோகிராஃப். இதுல எது வந்து இந்த சித்திர எழுத்து அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல்? ஓகே, சொல்லுங்க. வெரி குட். ஒரு நிமிஷம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சித்திர எழுத்து வந்து பிக்டோகிராஃப், டி. ஓகேவா? மேல பார்த்தது வந்து சி, உயிர் எழுத்து பிறக்கும் இடம் கழுத்தாகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. ஃபொனேம் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? மெய்யொலி, ஒலியன், ஒலி பிறப்பியல், மூக்கொலி. இதுல எது வந்து இந்த கலைச்சொல்லுக்கான ஆன்சர்? சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ஸோ மோஸ்ட்லி கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. ஏன்னா 25 கொஷின்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம அதிகப்படியாக கொஷின்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, கலைச்சொல் ஃபோனேம் வந்து ஒலியன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஷின். பொருள் தருக. திரிதல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து என்ன? மாறுபடுதல், வழக்கம், தழுவுதல், கலவை. திரிதல் அப்படின்னா என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மாறுபடுதல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வைப்பு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து என்ன? காலம் முழுமையும், புகழ், நிலப்பகுதி, அறியாமை. வைப்பு அப்படின்னா என்ன? வைப்பு அப்படின்னா ஆப்ஷன் டி, ஈஸியானதுதான். நிலப்பகுதி. சாரி, சி. சொல்லும் போது தெரியாம சொல்லிட்டேன். சி, நிலப்பகுதி அப்படிங்கிறது தான் வைப்புங்கிறதுக்கான பொருள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக வந்து ஒரு 25 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த நம்ம பார்த்த 25 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த கவுண்டிங் மார்க்கை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, அது சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.